கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 19 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் என்று எழுதியிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும் என்று. மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தெரியாமல் என்று சொல்லுவோம், ஆனால் தெரிஞ்சேதான் நிறைய நேரத்தில் நம்ம தப்ப பண்ணுறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிற தவறுகளை எல்லாம் நீ தெரிந்தே தான் நிறைய நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறாய். என்ன சொல்லுவேன், குடிய கெடுக்கும்னு மதுபானத்தில் அந்த பிராண்டி பாட்டிலில் எழுதியிருக்கு. ஆனால் அதுவும் குடியையே கெடுத்துரும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நீ குடிக்கிறாய். அதுக்கப்புறம் சொல்லுது, அந்த என்னது சிகரெட் டப்பால எழுதியிருக்கும் பாருங்க, புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டு பண்ணும்னு. ஆனால் அதை தெரிஞ்சேதான் நீ டிசைனா புகை விட்டுக்கிட்டு இருக்கிற. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனால் நான் வேதத்தை படித்த போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ நிறைய காரியத்தை தெரியாம செய்யல, தெரிந்தே செய்தாயின்னு. தாவீது சங்கீதம் 51 பத்சேபாளோடு பாவம் செய்ததுக்கு பிறகு அவன் ஆண்டவரை பார்த்து கதறுகிறான். அவன் தெரியாம செஞ்ச தப்புக்காகவா அழுகிறான்? இல்ல, தெரிந்து செய்த பாவம். அடுத்தவனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக எடுத்தது பாவம் என்று தாவீதுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிந்தே தாவீது நிறைய நேரத்தில் பாவம் செய்தான். ஆனால் அந்த பாவத்தை கூட என் இயேசு மன்னிக்கிறதற்கு தயை புரிந்தனவராய் இருந்தார். இன்னைக்கு நீ தெரிந்தே சில பாவங்களை செய்கிறாய். தவறான படம் பார்க்கிறது தவறு என்று உனக்கு தெரியும். சிகரெட்டு பிடிப்பது தவறு என்று உனக்கு தெரியும். குடிப்பது உனக்கு தவறு என்று தெரியும். போதை பொருளை நீ எடுப்பது தவறு என்று தெரியும். லவ் பண்றது தவறு என்று உனக்கு தெரியும். ஆபாச படங்களை பார்ப்பது தவறு என்று உனக்கு தெரியும். கெட்ட வார்த்தைகளை பேசுவது தவறு என்று உனக்கு தெரியும். உன் மனசாட்சிக்கே தெரியும். எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு செஞ்சுட்டு தெரியாம செஞ்சிட்டேன்னு. ஆனா என் தேவன் நல்லவர். தெரியாமல் செய்த தப்பிற்கு தேவன் மன்னிப்பார், தெரிந்து செய்த தப்புக்கும் மன்னிப்பார். ஆனால் என்ன தெரியுமா, தெரியாமல் செய்ததற்கு தெரியலன்னு தண்டனை வராமல் இருக்கலாம். ஆனால் தெரிந்து செய்த தப்பிற்கு தாவீதோடைய வீட்டை விட்டு பட்டயம் நீங்கலையா. இன்னைக்கு வரையும் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறதற்கு காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் வேலை செய்யலையான்னு கேட்கிறேன், நான் உழைக்கலையான்னு கேட்கல, நான் முயற்சி பண்ணலையான்னு கேட்கிறேன். இவைகளையெல்லாம் பண்ணுகிறாய், ஆனால் தெரிந்தே சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாயே. இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு மனம் திரும்பும்படி இந்த வார்த்தை வருகிறது. அதனால தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்றவங்க எல்லாருமே தெரிந்தேதான் நிறைய நேரத்தில் தவறுகளை செய்கிறோம். திருந்துவோம், மாறுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் தெரிந்து செய்த தவறுகளை இனி தெரிந்து செய்யாமல் இருக்க தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.